வணக்கம் தோழர்களே. நான் உங்கள் வெங்கடாச்சலம். தமிழக சட்டசபையில் அதிமுகவோட பலம் 47 சட்டமன்ற உறுப்பினர்களிலிருந்து 41ஆக குறைந்துள்ளது. ஒரு மிக பெரும் கட்சியான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இவ்வாறு குறைந்தது? அதை குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம அலச போறோம். வாங்க நிகழ்வுக்குள்ள போறோம். கடந்த 70 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை திராவிட கட்சிகள் தான் ஆட்சி செய்து வந்திருக்கின்றன. நீங்க குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா 1977ல திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியவர் முன்னாள் முதலமைச்சர் பாரத ரத்னா புரட்சி தலைவர் என்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள். இந்த இயக்கம் பார்த்தீங்கன்னா 1977 இருந்து 87 வரைக்கும் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக புரட்சி தலைவர் அவர்கள் இருந்தார். மருத்துவமனையில அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்த போது கூட இந்த தமிழ்நாட்டில் அவர் வெற்றி பெற்றார். கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் அவர் மறையும் வரை அவர்தான் முதலமைச்சர் என்ற நிலை இருந்தது என்றால் அந்த கட்சி எவ்வளவு வலிமையானது என்பதை நம்மால் உணர முடியாமல் இல்லை. புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா முன்னாள் முதல்வர் அவர்கள் 15 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு எடப்பாடியார் அவர்கள் 5 ஆண்டு காலம் ஆட்சி கட்டல இருந்திருக்காங்க. இப்படியாக 30 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி செய்த ஒரு இயக்கம் தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழகத்தை இந்த 70 ஆண்டு காலம் ஆட்சியில இருந்திருக்காங்க அப்படின்றது வரலாறு. இந்த இயக்கங்களை வீழ்த்தி 2026 பொது தேர்தல்ல 2 ஆண்டுகள் மட்டுமே கட்சி தொடங்கி ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. ஆனா ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவை என்ற நிலையில விஜய் அவர்கள் ஏற்கனவே 2 தொகுதிகளையும் போட்டியிட்டு வெற்றி பெற்றதனால் அவர் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டியிருந்தது. திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்துவிட்டார். அதனால அவருடைய வெற்றி பெற்ற தொகுதிகளோட எண்ணிக்கை 107 என்றானது. இப்ப இன்னும் 11 இடங்கள் தேவை என்ற நிலையில வெளியிலிருந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் அவங்க கிட்ட தலா 2 இடங்கள் இருந்தன. 4 இடங்கள் அவங்களுக்கு கிடைத்தன. அதற்கு பிறகு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், காங்கிரஸ் 5 இடங்கள், விடுதலை சிறுத்தைகள் 2 இடங்கள் என அவங்க ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தன. இதை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கெடுத்து அவர்களுடைய அமைச்சரவையிலும் பங்கெடுத்துக்கிட்டன. இந்த நிலையில் தான் தாவேகா நம்பிக்கை தீர்மானத்தின் போது இந்த கட்சிகள் எல்லாம் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தன. அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது அதிமுகவுல 47 இடங்கள் வெற்றி பெற்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உத்தரவை மீறி, அவர் தான் அதிமுக கட்சியோட சட்டமன்ற தலைவரா இருக்காரு. அதிமுகவோட கொறடாவா அத்ரி கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு. இவங்க இருவருடைய உத்தரவையும் மீறி 25 எம்எல்ஏக்கள் போர்க்கொடி கூகி எடப்பாடி சொல்லுக்கு கட்டுப்படாமல் தாவேகா ஆட்சிக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கல. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற குழு தலைவராகவும் பொதுச் செயலாளராகவும் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜேசிபி பிரபாகர் அவர்களிடத்துல ஒரு மனு தாக்கல் செய்யறாரு. அதாவது அக்கட்சியின் சொல்லுக்கு இணங்காமல் கட்டுப்பாட்டை மீறி தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்த இந்த 25 எம்எல்ஏக்கள் மீது நீங்க கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாரு. இந்த மனு விசாரணையில இருக்கும்போதே காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த மதுராந்தகம் எம்எல்ஏ மரகதம் குமரவேல் தம்முடைய பதவியை ராஜினாமா செய்யறாங்க. அதற்கு பிறகு பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார் ராஜினாமா செய்யறாரு. தாராபுரம் எம்எல்ஏ சத்தியமாமா ராஜினாமா செய்யறாங்க. அதற்கு பிறகு ஓரிரு நாட்கள் கழித்து அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இசக்கி சுப்பையாவும் ராஜினாமா செய்யறாங்க. இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா மகளிர் அணியில பல பொறுப்புகளை வகித்தவங்க தான் சத்தியபாமாவும் மரகதம் குமரவேலும். ஏற்கனவே 2 முறை அந்த தொகுதியில போட்டியிட்டு எம்எல்ஏ ஆயிருக்காங்க. காஞ்சிபுரம் எம்பி ஆயிருக்காங்க. அதிமுக 2 அணியாக பிரிந்திருந்தது. 22 எம்எல்ஏக்கள் எடப்பாடி தலைமையின் கீழும் 25 எம்எல்ஏக்கள் அடங்கிய குழு சி.வி. சண்முகம் அவர்களுடைய தலைமையிலும் இயங்கி வந்தன. இந்த நிலையில தான் எடப்பாடி சந்திக்காத திரு ஜோசப் விஜய் அவர்கள் நம்பிக்கை தீர்மானத்துக்கு முன்பாகவே சென்று சி.வி. சண்முகம் அணியை சந்திச்சார். இது ஒரு பெரிய விமர்சனத்தை எழுப்பியது. தொடர்ச்சியாக அதற்கெல்லாம் விளக்கங்கள் தரப்பட்டன. பிறகு அங்கு குதிரை பேரம் நடந்தது, கழுதை பேரம் நடந்தது, ஒட்டக பேரம் நடந்ததெல்லாம் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து கொண்டே இருந்தார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மன்னார்குடி சட்டமன்ற வேட்பாளர் காமராஜ் அவர்கள் விலைக்கு வாங்கியது அப்பட்டமாக தெரிந்தது என்று ஊடகங்களும் அதை வெளிச்சம் போட்டு காட்டின. ஏன்னா அப்படின்னா ஆளுநரிடம் சென்று
டிடிவி தினகரன் வந்து புகார் குடுக்குறாரு. எங்க எம்எல்ஏக்க காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இருவருமே திரும்ப பேட்டி குடுக்குறாங்க. நான் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல தான் பயணிக்கிறேன்னு சொல்லி. அந்த 1 நிமிடங்கள், 2 நிமிடங்கள் கழித்து உடனடியா தாவேகா சார்புல ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. அதுல காமராஜ் அவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் அப்படின்னு 7 வினாடிகள் ஓடக்கூடிய ஒரு வீடியோ வெளியிட்டு அதிர்ச்சியை உருவாக்குது. அதுக்கப்புறம் மிகப்பெரிய குதிரை பேரம் நடந்திருக்கிறது. எங்களுடைய எம்எல்ஏவை விலை கொடுத்து வாங்கி விட்டார்கள். கட்சிக்கும் காமராஜ் அவர்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்று டிடிவி தினகரன் வந்து பேட்டி கொடுக்கிறார். நிலைமைக்கு அவர் தள்ளப்படுறாரு. அப்ப அவர் கடுமையான விமர்சனத்தை காவேகா மீது தொடர்ச்சியா வச்சுட்டு வர்றாரு. இங்கதான் முதல்ல ஆரம்பிக்குது மற்றொரு கட்சியிலிருந்து எம்எல்ஏவை விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதற்கு பிறகுதான் அதிமுகவிலிருந்து அடுத்தடுத்து எம்எல்ஏக்கள் வந்து தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்றத்துல, அதாவது தலைமைச் செயலகத்துல இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவோட அறைக்கு சென்று அங்கேயே கட்சியில் இணையக்கூடிய நிகழ்வு நடைபெற்றது. இதுவும் பலத்த விமர்சனத்திற்கு உள்ளானது. ஒரு மிகப்பெரும் கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து 4 எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து விலகியது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திய விளைவை மீண்டும் சி.வி. சண்முகம் தலைமையிலான குழு வந்து மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையை ஏற்று நாங்கள் இணைகிறோம். எங்களை நீக்கப்பட்ட பதவிகள் அனைத்தும் எங்களுக்கு வழங்குங்கள் அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்கிறாங்க. இவர்கள் தனியாக பிரிந்து சென்ற உடனேயே அவர்கள் வகித்த மாவட்ட செயலாளர் உட்பட அனைத்து பதவிகளிலிருந்தும் நீக்கி உத்தரவிடுறாரு. பிறகு இவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டம் பாயும் அப்படின்னு நினைத்து அங்கெல்லாம் ஒன்று கூடுறாங்க. திரும்ப ஜே.சி.டி. பிரபாகர் கிட்ட வந்து கொடுத்த மனுவை வாபஸ் வாங்குறாங்க. அவங்க கொடுத்த மனுவை வாபஸ் வாங்குறாங்க. இது நிகழ்வு முடித்தது. இப்ப இந்த தருணத்துலதான் தொடர்ச்சியா அடுத்தடுத்தாக எம்எல்ஏ வந்து பதவி விலகக்கூடிய ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்கிறது. கடந்த 2 தினங்கள்ல விராலிமலையைச் சேர்ந்த விஜயபாஸ்கர் அவர்கள் தம்முடைய பதவியை ராஜினாமா செய்யறாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கரூர் சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களும் வந்து தம்முடைய பதவியை ராஜினாமா செய்யறாங்க. இவங்க வந்து மாமல்லபுரத்துல நடக்கக்கூடிய ரிசார்ட்ல 2ஆம் தேதி ஜூலை 2ஆம் தேதி ஆதவ அர்ஜுனா மற்றும் முசி ஆனந்த் அவர்கள் முன்னிலையில கட்சியில தாவேகாவுல இணையறதா சொல்லப்படுகிறது. 6 எம்எல்ஏக்கள் இதுவரைக்கும் ராஜினாமா செய்திருக்காங்க. அவங்களோட பலம் 47ஆக இருந்தது சட்டசபையில. ஆனா இன்றைக்கு 41ஆக குறைந்திருக்கிறது. சரி, இந்த எம்எல்ஏக்களோட பதவி விலகல் இதோடு நிற்குமா அப்படின்னா இன்னும் நிற்காது என்றே சொல்லப்படுகிறது. பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கே.பி. அன்பழகன், சி.வி. சண்முகம், புவனகிரி எம்எல்ஏ இவர்கள் எல்லாம் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனெனில் இவர்கள் எல்லாம் ஏற்கனவே அந்த 25 பேர் கொண்ட குழுவுல இருந்த எம்எல்ஏக்கள். எஸ்.பி. வேலுமணி அவர்கள் நேற்று குறிப்பிடும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர்கள் எல்லாம் மாவட்டத்துல கட்சியை வளப்படுத்தியவர்கள். இவர்களுக்கு பதவியை கொடுக்காமல் எனக்கு மட்டும் துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? நான் இந்த பதவியை ஏற்கப் போவதில்லை. தங்கமணி போன்றோருக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கினால் மட்டுமே நான் இந்த பதவியை ஏற்பேன் என்று அவர் போர்க்கொடி கொய்க்கிருக்காரு. இப்ப இது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து பதவி விலகக்கூடிய சம்பவம் மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை அஇஅதிமுக தொண்டர்களிடையே ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா 30 ஆண்டு காலம் அரியணையில் இருந்த கட்சி, தமிழகத்தை ஆட்சி செய்த கட்சி இன்றைக்கு அதோடைய ஒட்டுமொத்த செல்வாக்கையும் இழந்திருக்கிறது என்றால் இதற்கு யார் காரணம்? இந்த நிர்வாகிகள் யார் மீதும் பழி சுமத்துகிறார்கள் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தம்முடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். பொதுக்குழுவை உடனடியாக கூட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை ஏற்கவில்லை. கார்பி முதல் கன்னியாகுமரி வரை பிஜேபி ஆடக்கூடிய மாநிலங்களோட எண்ணிக்கை தொடர்ச்சியா அதிகரித்து வந்ததை பார்ப்போம். 2026 தேர்தல்ல மேற்கு வங்கத்துல பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி வீழ்த்தப்பட்டார். பிஜேபி அரியணையை ஏறியது. ஒரு மாநில கட்சி தோற்கடிக்கப்பட்டு தேசிய கட்சி அங்க ஆட்சிக்கு வருது. மேற்கு வங்கத்தோட அரசியல்ல நாம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 35 ஆண்டு காலம் காங்கிரஸ் அரியணையில இருந்தது. அந்த காங்கிரஸை அரியணை கட்டிலிருந்து வீழ்த்தி கம்யூனிஸ்ட் ஆட்சி வராங்க. அவங்க 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்யறாங்க. தொடர்ச்சியாக அடுத்ததாக திரிணாமுல் காங்கிரஸ் உருவெடுத்து 15 ஆண்டு காலம் அசைக்க முடியாத ஒரு வலிமையான முதலமைச்சராக மம்தா பானர்ஜி இருந்திருக்கிறார். ஆனா இந்த தேர்தல்ல அவர்கள் படுதோல்வி அடைந்தவுடனே அந்த கட்சி காணாமல் போகக்கூடிய நிலையில இன்றைக்கு இருக்கிறது. எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் கட்சியிலிருந்து விலகி பிஜேபி பக்கம் போகக்கூடிய நிலை இன்றைக்கு மேற்கு வங்கத்துல நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது போன்றதொரு நிலையை தான் தமிழ்நாட்டுல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 47 எம்எல்ஏக்கள் இருந்த நிலையில இன்றைக்கு 41 எம்எல்ஏக்களோட துயரமான சூழல்ல கட்சி கரைந்து கொண்டிருக்கிறது என்றே நம்ம சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல நம்ம பார்த்தோம்னா புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த போது
இந்த கட்சியை விட்டு பிரிந்து சென்றவர்கள் கூட ஏதேனும் ஒரு மனக்கசப்பால் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் கட்சிக்குள் வரும்போது அவர்களை அரவணைத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறார். அதனால் கட்சி மிகவும் வலுவான ஒரு கட்சியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டங்கள்ல நம்ம பார்த்தோம்னா ஓ பன்னீர்செல்வம் முதல் சசிகலா, டிடிவி தினகரன், இப்போது கட்சியிலிருந்து வெளியே சென்ற எம்ஆர்கே விஜயபாஸ்கர் வரை இந்த சட்டமன்ற உறுப்பினர்களையோ கழகத்தோட முக்கிய நபர்களையோ ஒருங்கிணைக்கக்கூடிய வலிமையை நம்முடைய எடப்பாடி அவர்கள் பெறவில்லை என்றே சொல்லலாம். எடப்பாடி தலைமையின் மீது குற்றம் சுமத்தும் போது கட்சியின் பொதுக்குழுவை கூட்டி என்ன குறைகள் உள்ளது என்பதை அலசி ஆராய்ந்து அவர்கள் கட்சியை கட்டமைக்க முன்வந்தால் மட்டுமே இந்த கட்சியை காப்பாற்ற முடியும். அவர்கள் மறுசீரமைப்பார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு தமிழகத்தில் அசூர வளர்ச்சி அடைந்து வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தோட அனைத்து கூட்டணி கட்சிகளையும் உடைத்து தன் பக்கம் இழுத்து ஒரு வலுவான கூட்டணியை இன்று கட்டமைத்து ஒரு அசூர வளர்ச்சி பெற்ற கட்சியாக அது உருவெடுத்திருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட மாவட்ட செயலாளர்கள் அனைவரையும், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் தன்னுடைய கட்சி பக்கம் ஈர்த்தக்கூடிய ஒரு சக்தியால அது உருவெடுத்திருக்கிறது. அப்படியானால் அதிமுக தன்னை மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டிய தருணம் இது. உடனடியாக கட்சி தலைமை இதை அலசி ஆராய்ந்து மறுபரிசீலனை செய்யுமா என்பதை காலம்தான் பதில் சொல்லும். இதுபோன்ற அரசியல் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நீங்க ஆலம்லை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி தோழர்களே.